ஹலோ வியூவர்ஸ். வீடை விற்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட வீட்டை கட்டியிருப்பாங்க. எமோஷ்னலாக அவங்களோட வீட்டில் கனெக்ட் ஆகிருப்பாங்க. இன்னும் சில பேருக்கு வீடை விற்கும்போது அவங்க எதிர்பார்த்த அமௌண்ட் வந்து கிடைக்காம போயிருக்கும். அதனால வீடை விற்காம போயிருப்பாங்க. நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காரணமே இல்லாததுக்காகலாம் அவங்களோட வீடை விற்காம இருந்திருக்காங்க. ஏன் அவங்களோட நாட்டு கவர்மெண்ட்டே வந்து கேட்கும்போது, இதேமாரி உங்களோட வீடு கவர்மெண்ட்டோட இடத்துல இருக்குது, அதனால் அவங்க வீட்டை இடிக்க போகிறோம், அதனால் உங்கள் வீட்டை விற்றுருங்கன்னு கவர்மெண்ட்டே கேட்கும்போது, அப்போ கூட வீடை விற்காம பிடிவாதமாக அடம் பிடிச்ச ஹவுஸ் ஓனர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடை இடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரிட்ஜை கட்ட முடியலனா என்ன, வீடை சுற்றி ஒரு பிரிட்ஜை கட்டிட வேண்டியதுதான்ற மாதிரி சைனாவில் குவான்சோன்ற சிட்டியில் மோட்டர்வே பில்டர்ஸ் வந்து ஒரு பிரிட்ஜை ஒன்று கட்டலாம், ஸ்ட்ரைட்டாக கட்டலான்னு ஒரு இடத்துல பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிளான் பண்ண இடத்துல வந்து 3 ஃபேமிலிஸ் இருக்கிற ஒரு பெரிய வீடு வந்து குறுக்கால இருக்குது. அவங்க போய் கேட்குறாங்க, இதேமாரி இந்த இடத்துல பிரிட்ஜை கட்ட போகிறோம், அதனால் நீங்கள் வந்து வீடை காலி பண்ணுங்கள், வீடை இடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க பிடிவாதமாக ஆரம்பிச்சதுனால கோர்ட்டு கேஸுன்னு போனதுனால வேறு வழி இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடை சுற்றி ஃப்ளைஓவர் மாதிரி ஒரு பிரிட்ஜை கட்டிடுறாங்க. ஒரு வகையில் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சமலுக்கு தான். ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே 360 டிகிரி வியூவில் இருக்கிற இந்த ஃப்ளைஓவரை பார்த்துட்டு எந்திரிப்பாங்க. நைன்த்தாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸ்ன்றவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் வாஷிங்டன் சிட்டியில் 1980 ரியல் எஸ்டேட்லாம் வளர்ந்து வந்த காலகட்டத்தில் ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸுக்கிட்ட ஒரு சின்ன வீடு ஒன்று இருந்தது. அவர்கிட்ட வீடு இருந்ததில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் வீடு இருந்த இடம் வந்து பில்டர்ஸ்லாம் ஒரு பெரிய பில்டிங்கை கட்டலான்னு பிளான் பண்ண இடத்துல வந்து இவரோட வீடு இருந்தது. பில்டர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட போகிறோம், ஐடி கம்பெனிஸ் ஆஃபீஸ்லாம் வர மாதிரி ஒரு பெரிய பில்டிங்கை கட்ட போகிறோம், அந்த இடத்துல போய் ஒரு சின்ன வீடு பழைய வீடு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம பில்டிங் கட்டி முடித்தா அந்த சின்ன வீடு பழைய வீடு வந்து நம்ம பில்டிங்கோட அழகே கெடுத்துருவோன்ட்டு ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸ்கிட்ட போயிட்டு பில்டர்ஸ்லாம் பேசுகிறாங்க. இதேமாரி நாங்கள் ஒரு பெரிய பில்டிங்கெலாம் கட்ட போகிறோம், ஆனால் அந்த இடத்துல வந்து உங்கள் வீடு பழைய வீடு மட்டும் இடைஞ்சலாக இருக்குது, நாங்கள் வேணால் அமௌண்ட் வேணால் உங்களுக்கு தரோம், அதனால் உங்கள் வீடை வந்து இடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து எங்களை அலோவ் பண்ணுங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அமௌண்ட் தரதுன்னா எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா $1 மில்லியன் கணக்கில் வந்து பில்டர்ஸ் வந்து இந்த ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸ்க்கு ஆஃபர் பண்ணியிருக்காங்க வீடை இடிக்க சொல்லி. ஆனால் ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸ் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. இவர் வந்து ஒரு வாட்டி வேணான்னு சொல்ல, 2 வாட்டி வேணான்னு சொல்ல, கிட்டத்தட்ட வருஷ கணக்காக இவர் வந்து வேணான்னு தான் சொல்லியிருக்காரு அந்த பில்டர்ஸ் கிட்ட. அவங்களும் விடாமல் கேட்டுருந்துருக்காங்க. இப்படி இவர் வருஷ கணக்காக வேணான்னு சொல்லி அடம்பிடிச்சதுனால இவர் வந்து வாஷிங்டன் சிட்டி ஃபுல்லாகவே ஃபேமஸ் ஆகிட்டார் இவரோட பிடிவாதத்தனத்தால். சரி, இவர் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுனால பில்டர்ஸ்லாம் என்ன பண்ணாங்கன்னா வேறு வழி இல்லாமல் இவரோட வீடை சுற்றியே பெரிய பில்டிங்கை கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்டின் ஸ்பிரிக்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸா ஷாப்பை இவரோட வீட்டில் ஓப்பன் பண்ணலான்னு டிசைட் பண்ணுறாரு. ஆனால் இவரோட இந்த பிளான் வந்து ஃபெயிலியர் ஆகுது. இவர் வந்து பீஸா ஷாப்லாம் ஓப்பன் பண்ணல. கடைசியில் இவருக்கு வந்து கடன் ரொம்ப அதிகமாகுது. பேங்க்லேயும் இவரோட கடனை கட்ட சொல்லி தொல்லை பண்ணதுனால வேறு வழி இல்லாமல் 2011 $7,50,000 இவரோட வீட்டை விற்றாரு. அடுத்ததாக நம்ம மெயின் ரோட்டில் குறுக்கால இருக்கிற ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் வென்லிங்ன்ற சிட்டியில் தான் இருக்குது. இந்த வீட்டோட ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லுவோ பாஜன். இவரும் இவரோட ஒய்ஃபும் இந்த வீட்டில் தான் வருஷக்கணக்காக வாழ்ந்துன்னு வராங்க. ஆனால் திடீர்னு சைனா கவர்மெண்ட் இவர் வீடு இருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய மெயின் ரோட்டை கட்டலான்ட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணி பாதி வேலையை முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த டைமில் இவரோட வீடு அடிக்கிறதுக்கு இவர் வந்து அலோவ் பண்ணலை. சைனா கவர்மெண்ட் இவர் வேறு இடத்துக்கு மாறி போகிறதுக்கு கொடுத்த இழப்பீடு தொகையும் இவருக்கு வந்து பத்தலை, இவர் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் இவரும் இவரோட ஒய்ஃபும் பாதி இடிஞ்ச இந்த வீட்டிலேயே இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. இன்னமும் இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஆனால் இவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்க எல்லாருமே வேறு இடத்துக்கு வீடை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. 7th நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஏர்போர்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வயல். 1960 காலகட்டத்தில் ஜப்பான் கவர்மெண்ட் நரிட்டான்ற இடத்துல ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நரிட்டான்ற இடம் வந்து ஒரு கிராமமாக தான் இருந்தது. அந்த கிராமத்து மக்கள்லாம் விவசாயம் பண்ணுற இடத்துல தான் ஜப்பான் கவர்மெண்ட் ஏர்போர்ட்டை கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே ஜப்பான் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த நரிட்டா கிராமத்தில் இருக்கிற பாதி விவசாயிகளுக்கு பணம் கொடுத்துட்டு வேறு ஊருக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் மீதி விவசாயிகள் வந்து அவங்க கொடுத்த பணத்தை வேணான்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த இடம் தான் வேணும், இந்த இடத்துல தான் நாங்கள் விவசாயம் பண்ணுவோன்ட்டு ப்ராட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 39 வருஷம் கிட்ட இந்த விவசாயிகள் அவங்க நிலத்துக்காக போராட்டம் பண்ணாங்களாம். இவங்களோட போராட்டம் தான் World War II அப்புறம் ஜப்பானில் நடந்த மிகப்பெரிய போராட்டம்னா ரொம்ப நீண்ட காலத்துக்கு நடந்த போராட்டம் வந்து இந்த போராட்டம் தானா. ஆனால் இந்த போராட்டத்தில் இருந்தவங்களையும் ஜப்பான் கவர்மெண்ட் பணத்தை கொடுத்துட்டு மனசை மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த டைம்லேயும் மீதி இருந்த பாதி பேர் வந்து இல்லை, எங்களுக்கு விவசாயம் தான் பண்ணணும், அதுதான் எங்களுக்கு வேணும்னு ஸ்ட்ராங்காக இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் அவங்கள மட்டும் விவசாயம் பண்ண அலோவ் பண்ணாங்க ஜப்பான் கவர்மெண்ட். ஆனால் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் விவசாயம் பண்ணவங்க படிப்படியாக குறைஞ்சி இன்னைக்கு 1-2 ஃபேமிலிஸ் தான் இந்த இடத்துல இன்னும் விவசாயம் பண்ணுறாங்க.
இவங்க இன்னமும் விவசாயம் பண்ணுறதுனால நரிட்டோ ஏர்போர்ட்டில் இருக்கிற 3 ரன்வேல ஒரு ரன்வே வந்து இவங்க விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு பக்கத்துலேயே ஒட்டியே தான் இருக்குது. விவசாயம் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கும் இந்த நரிட்டோ ஏர்போர்ட்டுக்கு 90 ஃப்ளைட் கிட்ட வந்துட்டு போகுமா. ஒவ்வொரு ஃப்ளைட்டும் லேண்ட் ஆகும்போதும் டேக் ஆஃப் ஆகும்போதும் அந்த ஃப்ளைட்டோட இன்ஜின்லேருந்து வர சவுண்டு வந்து காதையே கிழிக்குமா. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இன்னமும் இந்த விவசாயிகள் இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் பண்ணுறதுக்காக லட்சக்கணக்கில் கொடுத்த பணத்தை வேணான்னு சொல்லி வருஷக்கணக்காக போராடி ஏர்போர்ட் பக்கத்தில் ஏரோப்ளேனோட இன்ஜின்லேருந்து வர பயங்கர சத்தத்தையும் பொறுத்துக்கிட்டு இவங்க இன்னமும் இந்த இடத்துல விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்காகவே இவங்கள நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். அடுத்ததாக நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஜெங் மெய்ஜுன்றவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜெங் மெய்ஜு சைனாவில் ருவான்ற இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துன்னு இருந்தாங்க. ஆனால் இவங்களோட அப்பார்ட்மெண்ட் வந்து இவங்க அப்பார்ட்மெண்ட் பிளாக்ல கடைசியில் இருந்தது. இவங்களுக்கு எப்போ பிரச்சனை வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2010 இவங்க அப்பார்ட்மெண்ட் இருந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால பில்டர்ஸ் வந்து இவங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் ஜெங் மெய்ஜுக்கு மட்டும் இவங்க கொடுத்த காசு வந்து பத்தலை. அதனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எல்லாருமே போனதுக்கப்புறமும் கூட பில்டர்ஸ் வந்து ஜெங் மெய்ஜு கிட்ட கேட்டு பார்த்தாங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணாங்க. எல்லா வாட்டியும் ஜெங் மெய்ஜு நோ தான் சொன்னாங்க. அதனால் பில்டர்ஸ் வந்து வேறு வழியே இல்லாமல் இவங்க இருந்த வீடை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா வீட்டையும் மொத்த அப்பார்ட்மெண்ட்டையுமே இடிச்சிட்டாங்க. மொத்த அப்பார்ட்மெண்ட்டையும் இடித்தது மட்டும் இல்லாமல் ஜெங் மெய்ஜோட வீட்டுக்கு போகிற கனெக்ஷன், அதாவது வாட்டர் கனெக்ஷன், கரண்ட், இது எல்லாத்தையுமே மொத்தமாக கட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போயும் ஜெங் மெய்ஜு அவங்க வீட்டை விட்டுட்டு போகல. அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு கரண்ட் இல்லாமல் வாட்டர் கனெக்ஷன் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தினமும் 30 நிமிஷம் நடந்து பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதேமாரி தான் இவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு வாழ்ந்துருந்தாங்க இந்த வீட்டில். அதிக நேரம் வந்து ஜெங் மெய்ஜு அவங்களுக்கு தனித்தர ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருப்பாங்களாம். ஆனால் அவங்க இல்லாதப்போ அவங்களோட டேமேஜான ஹவுஸ் வந்து எங்கே இடிஞ்சிருமோ, பில்டர்ஸ் வந்து இடிச்சிருவாங்களோன்ட்டு அவங்க வந்து சீக்கிரமாக வந்துடுவாங்களாம். அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்களாம் அவங்க வீடை இடிஞ்சிருக்கா இல்லை அப்படியே ஒழுங்காக இருக்கான்ட்டு. 3 வருஷமாக ஜெங் மெய்ஜு வந்து போராடின்னு இருந்தாங்க. ஆனால் 2014 கடைசியாக பில்டர்ஸ் வந்து ஜெங் மெய்ஜுவோட அப்பார்ட்மெண்ட்டை இடிச்சிட்டாங்க. ஆனால் ஜெங் மெய்ஜுக்கு கம்பன்சேஷன் வந்து கிடைச்சிதா இல்லையான்றது அன்கிளியராக தான் இருக்குது. அடுத்ததாக நம்ம 2 பிரிட்ஜுக்கு நடுவில் இருக்கிற ஒரு வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் குவாண்டாங்ன்ற சிட்டியில் இருக்குது. இந்த வீட்டோட ஓனர் யாருன்னா லயாங். இவங்க வீடு இருந்த இடத்துல ஹைவே பிரிட்ஜ் கட்டலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க வீடு குறுக்கால இருந்ததுனால அத்தாரிட்டிஸ் போய் இவங்க கிட்ட போய் பேசுகிறாங்க. இதேமாரி இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வரப்போகுது, நாங்கள் உங்களுக்கு புது வீடையும் தரோம், பத்தாததுக்கு பணத்தையும் தரோன்னு ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் லியாங் வந்து இந்த ஆஃபர் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன் அடம் பிடிச்சதுனால அத்தாரிட்டிஸ்க்கு வேறு வழியே இல்லாமல் இந்த வீடை ஒட்டின மாதிரியே இந்த வீட்டுக்கு மேலேயே பிரிட்ஜை கட்டிட்டாங்க. அடுத்ததாக நம்ம யாங்குன்றவருக்கு சொந்தமான வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடை பார்க்குறதுக்கு ஒரு பெரிய குண்டு வெடிப்பிலிருந்து இந்த வீடு மட்டும் எஸ்கேப் ஆன மாதிரி இல்லை. இதோட ஸ்டோரியை பார்த்துக்கலாம் வாங்க. இந்த வீடு சைனாவில் இஷேன்ற இடத்துல ஹைடெக் இண்டஸ்ட்ரியல் பார்க்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் மிடில் மாட்டிகிட்டு இருக்குது. ஏன் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி எடுத்துகிட்டு இந்த வீட்டை சுற்றி பள்ளமாகிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஐடி கம்பெனிக்கு தேவையான பெரிய பில்டிங்க்கான பேஸ்மெண்ட்டை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் யாங் வந்து அவரோட வீடை இடிக்க சம்மதிக்காததுனால கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து யாங்கோட வீடை மட்டும் அப்படியே விட்டுட்டாங்க. யாங் வந்து லோக்கல் கவர்மெண்ட் கூட கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட சண்டை போட்டிருந்தாரு வீடை இடிக்க சம்மதிக்க மாட்டேன்ட்டு. யாங் வந்து இவ்வளோ பிடிவாதமாக இருக்கிறதுனால லோக்கல் கவர்மெண்ட் வந்து இவர் வீட்டுக்கு போகிற கரண்ட், வாட்டர், இந்த எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிட்டாங்க. இதனால் யாங் வந்து ஃபேமிலியோட வேற ஒரு வீட்டில் போய் வாழ்ந்துருந்தாரு. ஆனால் பண பிரச்சனையினால திரும்பி இதே வீட்டுக்கு வந்துட்டாரு. கரண்ட்டும் வாட்டரும் இல்லாத வீட்டில் எப்படி வாழ்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, கரண்ட்டுக்கு பதிலாக மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணிப்பாங்க. வாட்டருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ரிவர்லேருந்து வாட்டரை எடுத்துப்பாங்க. தேர்டாக நம்ம ஹைவேல குறுக்கால இருக்கிற வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே சைனாவில் தான். என்ன ஒரு சைனாவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் நிறைய பிடிவாதமான ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க போல். சேம் ஸ்டோரி தான். இந்த ஹைவேவை கட்டுறதா பிளான் பண்ண இடத்துல இருந்த எல்லாருக்கிட்டையும் காசு கொடுத்துட்டு வேறு இடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தங்களை தவிர. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபான இட்டோன், அதுக்கப்புறம் ஷேனுன்றவங்க. பாதி வரைக்கும் இந்த ஹைவேவோட வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இவங்க அடம் பிடிச்சதுனால வேறு வழியே இல்லாமல் இவங்க வீட்டை சுற்றி ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி 2 ரோடு மாதிரி போட்டு இந்த ஹைவேவோட கன்ஸ்ட்ரக்ஷனை முடிச்சிட்டாங்க. இந்த ஹைவேல போகிறாங்க. சடனாக இந்த வீட்டை பார்க்கும்போது, திடீர்னு இந்த வீடு வரும்போது நம்ம ஹைவேல தான் போகிறோமா இல்லை ஊருக்குள்ளே தப்பி தவறி வேறு ஏதாச்சும் ரூட்டில் போயின்னு இருக்குமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க.
காரு பைக்குனா கூட பிரச்சனை இல்லை, இந்த சின்ன ரோட்டில் எப்படியாச்சும் பூந்து போயிடுவாங்க. ஆனால் பெரிய பெரிய ட்ரக்கு, லாரி, பஸ்ஸு இதெல்லாம் இந்த ரோட்டில் போனாங்கன்னா வேறு வழியே இல்லை, யூட்டன் போட்டு தான் போகணும். செகண்டாக நம்ம ஸ்கை ஸ்கிரேப்பர் ஹோமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் மெல்போர்னில் இருக்குது. இந்த ஸ்கை ஸ்கிரேப்பரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், நல்லா ஸ்டைலாக கட்டியிருக்காங்கன்னு தோணும். ஆனால் இந்த ஸ்கை ஸ்கிரேப்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு பழைய வீடு ஒன்று இருக்கும். இந்த ஸ்கை ஸ்கிரேப்பருக்கு கீழே பழைய வீடு எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அதே ஸ்டோரி தான். இந்த பழைய வீட்டோட ஹவுஸ் ஓனர் வீடை இடிக்கிறதுக்கு சம்மதிக்காததுனால பில்டர்ஸ்க்கு வேறு வழியே இல்லாமல் இந்த பழைய வீட்டுக்கு மேலேயே ஸ்கை ஸ்கிரேப்பரை கட்டிட்டாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபஸ்ட்டாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா ஆஃப் ஹவுஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாதி வீடு எப்படி ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிதுன்னா இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இந்த வீடியோவில் பார்த்தா எல்லா ஹவுஸ் ஓனர் வீடவும் ரொம்ப பிடிவாதமான ஆள். எந்த அளவுக்குன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் டொராண்டோன்ற இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த வீடு வந்து 2 ஃபேமிலி இருக்கிற வீடாக இருந்தது, அதாவது 2 வீடு சேர்ந்த மாதிரி ஒரு வீடாக இருந்தது. அதனால் இந்த வீட்டில் 2 ஃபேமிலி வாழ்ந்துருந்தாங்க. ஆனால் ஒரு ஃபேமிலி வந்து வீடை விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் பக்கத்து வீட்டில் இருக்க ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இதுக்கு ஒத்துக்கலை. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒத்துக்கலைன்னா என்ன, நாங்கள் எங்களுக்கு சொந்தமான வீடை மட்டும் விற்றுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடை விற்றுறேன்னு சொன்னவங்க வீடை விற்காமல் வீடை பாதியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கூட அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட் பண்ணி தந்தால் கட் பண்ணுங்கள், நாங்கள் வீடெல்லாம் விற்க முடியாதுன்னு பிடிவாதமாக இருந்தாங்க. அவங்களும் வீடை கேக் கட் பண்ணுற மாதிரி பாதியாக கட் பண்ணிட்டாங்க. இந்த வீடு கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் பேட்ரிக் ஸ்ட்ரீட், டொராண்டோ, கனடாவில் இருக்குது. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண ஃபோட்டோலாம் கிடையாது, உண்மையாலேயே இந்த வீடை பாதியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனை ஆளில் வச்சுக்கோங்க. ஓகே பாய்.